தாரா, எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துட்டு இருக்க, சுஜாதா மிஸ் கிட்ட சொல்லவா? தாரா, எப்ப பார்த்தாலும் போன் நோண்டிட்டே இருக்கியே, சுஜாதா மிஸ் கிட்ட சொல்லவா? தாரா, எப்ப பார்த்தாலும் பொம்மையோட விளையாட்டு இருக்கே, சுஜாதா மிஸ் கிட்ட சொல்லவா? எப்ப பார்த்தாலும் சுஜாதா மிஸ் பேர் சொல்றியே, அம்மா கிட்ட சொல்லட்டுமா? என்ன எங்க போய் நடவடிக்கை சரியில்லையாமே, நீ கால் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணலாம்ல. அட்வர்டைஸ் பண்ணணுமா? அட்வைஸ் பண்ணணுமா? அதான் ஐயோ. என்ன இப்பெல்லாம் நீ என்கிட்ட ரொம்ப டிஃபரன்ஸ் மெயின்டைன் பண்றல. டிஃபரன்ஸா? டிஸ்டன்ஸா? அதான் இங்கிலீஷ்ல தீய வைக்க. நான் வேணும் கிஃப்ட் எழுதுறியா? கிஃப்டா? ஸ்கிரிப்டா? அதான் இங்கிலீஷ் பேசியே கொள்றான். இன்னும் என் தங்கச்சி பொட்டி கடை ஆரம்பிச்சிருக்கலாம், துணியெல்லாம் சூப்பரா இருக்கான். பொட்டி கடைல துணியா? பொட்டிக் ஷாப்பா? அதான் ஏ, என் புருஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டி, அவர் ரொம்ப இன்டீசென்ட். ஏய், யார்கிட்ட ஃபோன் பண்ணி இன்டீசென்ட் சொல்லுங்க இருக்க? என் ஃப்ரெண்டு கிட்ட நீ ரொம்ப அப்பாவின்னு சொல்றேன்டா. அப்பாவி? இன்னசென்ட்டா? அதான் என் புருஷனுக்கு நம்மள மாதிரி இங்கிலீஷ் வராது. அடிப்பாவி. ஏய், டைம் ஆச்சு சொல்லிட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்க. புடவை சுருக்கமா இருக்கு, அயன் பண்ணி கொடு. புடவை எப்படி நான் அயன் பண்றது? அப்ப சட்டையை அயன் பண்ற? ஏய், சட்டையும் சாரி ஓடனா கடைக்கார அயன் பண்றான். கடைக்கார அயன் பண்றா, கடைக்காரருக்கு அதான் வேலை, எனக்கு இதான் வேலை. ஓ, என் புடவை அயன் பண்றதெல்லாம் உனக்கு ஒரு வேலை இல்ல? சொன்னா புரிஞ்சுக்க. புரிஞ்சிட்டேன், நல்லா புரிஞ்சிட்டேன். நீ மட்டும் நீட்டா அழகா போனா, நான் மட்டும் அசிங்கமா வரணும். ஏய், சரி குறி அயன் பண்ணி தரேன். ஐயோ வேணாப்பா, நானே அயன் பண்ணிக்கிறேன். எப்படி அயன் பண்ணணும் சொல்லிக் கூட. வெய் இதோ பாரு, புடவை இப்படி வச்சு இந்த பார்டர் இருக்குல்ல, இந்த பார்டர் நல்லா அழுத்தி தேய்க்கணும். நல்லா அழுத்தி தேய்ச்சாதான் நிற்கும். இந்த பாரு, புரியுதா? இப்படி தேய்ச்சிட்டு போதும் அவ்வளோதான். 5 நிமிஷத்தை நானே என் புடவையை அயன் பண்ணிட்டேன். இதுவும் நல்லா பண்ண முடியாதுல்ல? ஆளு தினசாகரா போகும்போது எதிரில் வரான். நம்ம எங்கே கிளம்பிட்டேன்? ஸ்போர்ட்ஸ் ஷூ ஷட்டில் கார்க்கில் எடுத்துகிட்டு எங்கே போவாங்க? கிரவுண்டுக்கு போகிறேன். என்ன புதுசா? 10 கிலோ குறைக்க போகிறேன். டயட் ஃபுட்லாம் வாங்கி வீட்டில் வச்சிட்டேன். இனிமேல் நோ சுகர், நோ ஆயில் ஃபுட். இது தெரியாமல் உனக்கு சேர்த்து ஃபுல் கிரில் வாங்கிட்டேனம்மா. ரொம்ப ஃபீல் பண்ணாத, விளையாடும் போது பசிக்கும். சாப்பிட்டு விளையாடிக்கிறேன். குடு. என்ன புதுசா என்னென்னமோ பண்றா? 1 2 3 8 பாத்திரம் இருக்கு. இன்னும் 5 பாத்திரம் துலக்கினா போதும். ஏய், என்ன பரபரப்பா போற வர, ஒன்றும் புரியலையே எனக்கு. இப்ப புரியாது, தீபாவளிக்கு நல்லா பலகாரம் தின்னுவல்ல, அப்ப புரியும். தீபாவளிக்கு பலகாரம் செய்ய போறாளா? என்னம்மா புதுசா இருக்கு? தீபாவளிக்கு பலகாரம் செஞ்சதே இல்லையே, ஃபர்ஸ்ட் டைமா செய்யறேன்ற. நான் எப்பட தீபாவளிக்கு பலகாரம் செய்யறேன்னு சொன்னேன்? எல்லார் வீட்லயும் தீபாவளிக்கு பலகாரம் செய்வாங்கல்ல, அதை தீபாவளிக்கு எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்கல்ல, அதை வாங்கிக்க பாத்திரம் வேணும்ல, அதுக்கு தான் தொலைக்கி வைக்கிறேன். நீயும் வா. எங்க போயிட்டு வர? கொரியர் வந்துச்சு அத்தை. எந்த நேரமும் கொரியர் 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 கொரியர், ஏதாவது வாங்கிட்டே இருப்பியா? அத்தை பேசாத. கொரியர் பிசினஸே ஒன்னால தான் நல்லா நடக்குது போல. ஐயோ அத்தை, பக்கத்து வீட்டுக்கு கொரியர் வந்துச்சு அத்தை. சரி சரி, வீட்டு வேலையை பாரு.
நிம்மதியா தூங்குறியா? கனவு தூக்கத்தை கெடுத்து விட்டுடுச்சே. எங்கடி போற? நம்ம அரியலூர் மாவட்டத்துல ஆரஞ்சு அல்வா குடுக்கறாங்களாம், அதான் வாங்க போறேன். அது ஆரஞ்சு அல்வாலடி, ஆரஞ்சு அலர்ட், மழை வர போதுன்னு அர்த்தம். இவனெல்லாம் கொல்லட ஆத்துல தூக்கி போறான். குளிக்க போனவ ஆத்துல போயிட்டான்னு ஊர்ல சொல்லிக்கலாம். எங்கடா போற? மீன் பிடிக்க. இருடா நானும் வரேன். இவளுக்கு தலையில உள்ள பேனையே பிடிக்க தெரியாது. மீனை எப்படா பிடிக்க போறா? உன்னை வந்து வச்சுக்கிறேன்டா. யோ வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வை. அக்கா மீன் கிடைக்குது இது. எல்லாம் எனக்கு தெரியும்டா, பொறுமை தான் முக்கியம். எங்கக்கா முள்ள காணோம்? என்ன கேட்டா? எனக்கு பசிக்குது, நான் வீட்டுக்கு போறேன்டா. எங்கடி மீன்? வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சிருக்கேன்ல. தூண்டி முள்ள ஆம தின்னுச்சியா? இவளை தூக்கி தூண்டில மாட்டா குண்டாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஸ்நாக்ஸ் டைம். இன்னைக்கு என் ஃபேமிலியோட நான் ஸ்நாக்ஸ் என்ஜாய் பண்ண போறேன். எப்ப பாத்துருவாங்க? இருமா வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தருவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஃபேமிலியோட இன்னைக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம். ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். எப்பயும் நாங்க ஃபேமிலியோட சாப்பிடுவோம். சாப்பிடலாமா? இல்ல ஒரு நிமிஷம் இரு. நாங்க என்னென்ன சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறோன்றத நீங்க பார்க்கணும்ல. இங்க பாருங்க, பேல் பூரி, சதிகாரி, முறுக்கு சாண்ட்விச், பன்னீர் சாண்ட்விச், பூரி, பானியை வச்சுட்டு ஞானி மாதிரி பேசுறாமா உங்க அம்மா. இப்போ நான் ஹஸ்பண்ட்க்கு என் கையாலேயே பானிபூரிய உடைச்சி ஊத்தி கொடுக்க போறேன். அக்கா இருங்க, 1 minute ஆயிடுச்சு. ஐஷா, ஆமா, கட் பண்ணி வீடியோ கட் பண்ணி. சரி எல்லாம் சாப்பிடு. நோ 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 நோ. குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன். எங்கடி போற? ரோட்ல வெடி வெடிக்க போறேயா. ரோட்ல ஏண்டி வெடிக்க போற? அங்க எத்தனை வண்டி போகுது வருது. சரி போலையா. இப்ப எங்கடி போற? பண்ணையில வச்சு வெடிக்க போறேன். ஏன் கோழி எல்லாம் மிரண்டு ஓடணுமா? வேற எங்கேயாவது போய் வெடிடி. சோளக்குள்ள சோழிய முடிச்சு விட்டாரா? என்னடா சொல்ற? ஐயோ, இந்த கொள்ளக்காரன் 10,000 சோளத்துக்கு 10 லட்சம் ரூபா நஷ்டம் கேட்பானே. வந்துட்டானா? ஐயோ போச்சே. வண்டி என்னடி பண்ண? ஒரு வெடி வெடிக்கலன்னு வண்டியில வச்சிருந்தேயா. மரணம் என்னும் கூடு வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. வினோ பண்ணிடலாமா? வினோ எங்க போயிட்டான்? அழகானுமே. பாய், வருஷம் வருஷம் உங்கள்ட்ட தான் வெடி வாங்குறேன், ரேட்டை பார்த்து போடுங்க. ஏமா இந்த வருஷம் தான் நான் புதுசா பட்டாசு கடையை போட்டுக்கிறேன். இன்னும் பயிற்சி வேண்டுமோ? வாடி வெடி வாங்க போவோம். நான் வரலையா? ஏன்? பக்கத்து வீட்டுக்காரி சிவகாசில ஆர்டர் பண்ணி வெடி வாங்கியிருக்கா. எனக்கு பொட்டி கடையில வாங்கி தர பாக்குறியே? பொட்டி கடைக்கு எங்க இருந்து வெடி வருது? யாருக்கு தெரியும்? அதுவும் சிவகாசில இருந்து தாண்டி. சரி வா, ட்ரெஸ் எடுக்க போவோம். நீ வர வேண்டாயா, உனக்கு செலக்ட் பண்ண தெரியாது. ஆமாண்டி, உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்ப எங்க அம்மாவும் இப்படிதான் சொன்னாங்க. எவ்வளவு பணம் வச்சிருக்க? 5000 ரூபா. 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு விடு. நைட் இருக்கு, உனக்கும் உங்க அம்மாவுக்கும் தீபாவளி.
போயிடுச்சு போயிடுச்சு ஓனா மண்டை வாங்கிடுச்சு வாங்கிடுச்சு சரவெடி வந்து வெடிக்கட்டும் தலையில தீபாவளி